வணக்கம். இயக்குனர் பாலா அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு எடுத்திருக்கிற இந்த வணங்கான் திரைப்படம், அருண் விஜய் நடிப்புல வந்திருக்கிற படம் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த ரிவ்யூவை பார்க்கலாம். வணங்கான் திரைப்படம், இந்த படம் வந்து சூர்யா நடிப்பதாக இருந்தது. அதற்கு பதிலாக சூர்யாவுக்கும் பாலா அவர்களுக்கும் சண்டை வந்துருச்சு, மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு. அதனால சூர்யா நடிக்கிறதுலேருந்து விலகிட்டாரு, தயாரிக்கிறதுலேருந்து விலகிட்டாரு. அதுக்காக எடுத்த பல கோடிகள் செலவழிஞ்ச பல கோடிகளையும் வேணாம், தரலாம் திருப்பிலாம் தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா விலகிட்டாரு. அதனால இந்த படத்தை அப்படியே அருண் விஜய் வச்சு பாலா கண்டினியூ பண்ணி வந்திருக்கிறது தான் வணங்கான். கிட்டத்தட்ட 7 வருடங்கள் நினைக்கிறேன். 7 வருடங்களுக்கு பிறகு நாச்சியார் அந்த படத்துக்கு பிறகு பாலா இயக்கியிருக்கிற வெளிவந்திருக்கிற படம் இது. இது எப்படிப்பட்ட படம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல பாலா படத்துல வரக்கூடிய ஒரு கதாநாயகன் எப்படி இருப்பானோ அப்படித்தான் நம்ம அருண் விஜயும் இருக்கிறார். அருண் விஜயோட ஒரு தங்கை, அவங்க சுனாமியால தன்னுடைய பெற்றோர்களை இழந்து அவங்க கன்னியாகுமரியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அடைக்கலமாக அன்பையும் அரவணைப்பையும் தருபவராக ஒரு இஸ்லாமியர், ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் அப்படின்ட்டு இருக்காங்க. அங்க அந்த கன்னியாகுமரியில கைடு வேலை பார்த்து பிழைப்பு நடத்துகிற பெண் தான் படத்தினுடைய நாயகி. அவங்க ரொம்ப அழகா தேவதை மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து அருண் விஜயை துரத்தி காதலிப்பவர். சொல்ல மறந்துட்டேனே, அருண் விஜய் வந்து இந்த படத்துல வாய் பேச முடியாதவராகவும், காது கேட்கிற சக்தி இல்லாதவராகவும், வாய் பேச முடியாது, காது கேட்காது, அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்துல அருண் விஜய்க்கு கொடுத்துருக்கார் பாலா. இப்படி ஒரு சூழ்நிலையில தங்கை மீது கொண்ட பாசம், அந்த தங்கைக்கு அந்த அருண் விஜய் தங்கச்சி அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு சின்ன ஒரு இத்தினூண்டுக்கா இருக்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் ஒரு காரணமும் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஊதாரித்தனமாக சுத்துறது, யார் என்ன பிரச்சனை பண்ணினாலும் உடனே எம்ஜிஆர் பணியில் போய் தட்டி கேட்கறது அப்படின்னு இருக்கிறவர் தான். அப்படித்தான் ரோட்ல ரயில்வே கேட்ல நின்றுட்டு இருக்கும்போது அங்க 4-5 இளைஞர்கள் கார்ல வந்திருக்கிறவங்க அங்க இருக்கிற திருநங்கைகளை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேலி பண்ண உடனே வெகுண்டு எழுந்து பொறுத்தது போதும் அருண் விஜய் பொங்கி எழு அப்படின்னு பாலா சொல்ல, வழக்கம் போல பாலா படத்துல வர்ற அடி விட்டு வெளுவெளுன்னு வெளுப்பாங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஓடுமுல சண்டை, அது மாதிரி தெறிக்க விட்டுருப்பாரு. அப்படியே துவச்சி எடுத்திருப்பாரு, துவச்சி தொங்க போட்டிருப்பாரு அந்த ஆட்களை எல்லாத்தையும். அப்படியே ரணகலமா கொடூரமான முறையில தான் அடி தட்டி எல்லாமே. ஸ்டென்ட் சில்வா வந்து ஸ்டென்ட் மாஸ்டர். ஆனால் ஸ்டென்ட் மாஸ்டர் நமக்கு எப்போதுமே பாலா படத்துக்கு பாலா தான். அப்படியே அவரு துரத்தி அருண் விஜய் அடித்தாலும் சரி, பிதாமகன்ல விக்ரம் அடித்தாலும் சரி, நமக்கு பாலாவே துரத்தி எல்லாரையும் அடிக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவன் வந்து சும்மா அங்கே இங்கன்னு சுத்திட்டு இருக்கான், சரியா வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ஆதரவற்றோர் இல்லத்துல அவரை வாட்ச்மேனா சேர்த்து விடுவாங்க. அது ஒரு செக்யூரிட்டி மாதிரி, ஒரு வாட்ச்மேன் மாதிரி அப்படின்னு சேர்த்து விடுவாங்க. அங்கே அவர் நிறைய பார்வையற்றவர்கள், காது கேளாதவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருக்கிற ஒரு இடம் இது. அந்த ஆசிரமத்தை நடத்துபவராக நம்ம சரத்குமாருடைய முன்னாள் மனைவி, அதாவது வரலட்சுமியினுடைய அம்மா சாயா, அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. போலீஸ்காரராக வந்து சமுத்திரகனி நடிச்சிருப்பாரு. வழக்கமான அதே கம்பீரம் தான். கொஞ்சம் இப்படி இறங்கினா கூட இப்படியே அப்படின்னு டைரக்டர் சொல்லிடுவாங்க போல இருக்கு அவருக்கு. அதனால இப்படியே கஞ்சி போட்ட சட்டை மாதிரி வெறப்பா இருக்கிற ஒரு போலீஸ்காரர் தான் அவரு. டெம்ப்ளேட்டா இவர் வழக்கமா நல்லது சொல்லுவாரு, இல்ல பக்கத்துக்கு பக்கமா அட்வைஸ் பண்ணுவாரு. ஆனா இந்த படத்துல ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கிற ஒரு வேகத்தோட துடிப்போட இருக்கிறவராகவும் காமிப்பாங்க. ஆனா கடைசியில பயமுள்ள ஹீரோ பக்கம் தானே போவாரு அப்படின்ற மாதிரி தானே கதை அமைப்பு இருக்கும் சமுத்திரகனி சார் நடிச்சால. அதே போல படத்துல மிஷ்கினுடைய கேரக்டரும், மிஷ்கின் நீதிபதியா நடிச்சிருக்கிற விதமும் ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரியது. மிஷ்கின் அவர் வந்திருக்கிற 3-4 காட்சி, அந்த காட்சியை வந்து ரொம்ப அழகா பிரமாதமா கிளாப்ஸ் வாங்கிட்டு போற அளவுக்கு செஞ்சிருப்பாரு. இந்த படத்துல முதல் மார்க் நல்லா நடிச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க அருண் விஜய் தன்னுடைய முழு அர்ப்பணிப்பையும் இந்த படத்துல கொடுத்திருக்காரு அப்படின்றத ஒத்துக்கிட்டே தீரணும். கடுமையான நடிப்பு, ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காரு. அவருடைய மேனரிசம், அவருடைய பார்வை எல்லாமே மிரட்டலா இருக்கு. அதை விட அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தாக்க அருண் விஜய் அவர்களுடைய தங்கையா நடிச்சிருக்கிற அந்த பெண். எங்க பிடிச்சாங்கன்னு தெரியல, ரொம்ப சிறப்பான ஒரு நடிப்பை அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம பாராட்டியே தீரணும். கிட்டத்தட்ட அருண் விஜய் கிட்ட வாயை விட்டு பேசவும் செய்யணும். அதை தவிர்த்து
அந்த காது கேளாதவர்களுக்கான அந்த அந்த இது பாடி லாங்குவேஜை வச்சுக்கிட்டு, அந்த சமிக்ஞைகளை வச்சுக்கிட்டு அவங்க பேசவும் சொல்லவும் செய்யணும். இதையும் பண்ணணும், இப்படியும் பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை ரொம்ப அழகாவே அவங்க பண்ணியிருந்தாங்க. இன்னும் அவங்களுடைய செகண்ட் ஹாஃப்ல அவங்களுடைய நடிப்பு எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த படம் வந்து 2 மணி நேரத்துக்குள்ளாரையே இந்த படம் முடிஞ்சிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா நான் பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃபை தூக்கிட்டு செகண்ட் ஹாஃப்ல இருந்தே படத்தை ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அருண் விஜயை காமிக்கிறது, அப்புறம் அருண் விஜய் தங்கச்சியை காமிக்கிறது, அப்புறம் அருண் விஜய்க்கு அரவணைக்கிற அங்கே பாதிரியாரை காமிக்கிறது, அருண் விஜய் 4-5 பேரை அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார அவங்க ஓடுவாங்க, அங்கே போய் விட்டு வெளுப்பாரு, உடனே அந்த சீனை காமிக்கிறது. அதுக்கப்புறமா அருண் விஜய் வந்து ஒரு பொண்ணு துரத்தி லவ் பண்ணுது இல்லையா, ஐயோ பாவம் கன்னியாகுமரியில் வேற ஆளா கிடைக்கல, அருண் விஜய் செம்பட்ட முடியும் அதுவுமா இருக்காப்புல துரத்தி காதலிக்குது. அந்த ஆளு என்னடானாக்க அந்த பொண்ணை ஏறெடுத்து கூட பார்க்காம, இல்ல நான் உன்னை காதலிக்கலைங்கிறத ஜாடையாவது சொல்லலாம்ல, அதை விட்டுட்டு இந்த அடியாளுங்கள் எல்லாம் துரத்தி அடிப்பாங்கல்ல ஹீரோலாம், அது மாதிரி அந்த பொண்ணை பிடிச்சி விட்டு வெட்டு வெளுன்னு வெளுக்கும் போது, அம்மா தாய நான் சொல்றேம்மா ஐ லவ் யூ, இங்க வா தாயி அப்படின்னு நம்மளே சொல்லிடலாம் போல இருக்கு. அவ்வளவு கருணை கொடூரமா அந்த பொண்ணை பிடிச்சி அடிக்கிறாப்புல அருண் விஜய். பாவம் அவர் என்ன செய்வாப்புல, பாலா சொல்றத செய்வாப்புல. இது என்னடானாக்கா இப்படியே போயிட்டு இருக்கிற ஒரு சமயத்துல அந்த ஆதரவற்றோர் இல்லத்துல ஒரு விஷயம் நடக்குது. அதுதான் அங்கிருந்து தான் கதையே ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிற எடுத்தது எல்லாமே குப்பை தான். ஒரு சீன் கூட உருப்படி கிடையாது. காமெடிங்கிற பேர்ல அவங்க செய்யற விஷயங்கள், மதத்தை சீண்டுகிற பேர் வழின்னு சொல்லிட்டு மாமி அப்படின்ற 2 பேரை வச்சுக்கிட்டு அங்க அங்க நடத்துகிற வசனங்கள், சொல்ற விஷயங்கள், அது எல்லாம் அந்த பக்கத்தை காயப்படுத்துற மாதிரி இருக்கு. இது என்னடான்னாக்கா இஸ்லாமியரை வச்சுக்கிட்டு அந்த 2-3 வார்த்தை அது ஒரு மாதிரியா இருக்கு. கிறிஸ்தவ பாதிரியாரை வச்சுக்கிட்டு எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்துற மாதிரின்னு சொல்லிட்டு மதம் பிடிக்கலனாக்கா பாலா வந்து அதை நம்ம தொற்றுக்கவே கூடாது. அந்த பாதிரியார் கதாபாத்திரமே இல்லாம வேற யாரோ ஒருத்தரை கூட காமிச்சிருக்கலாமே. வழியே அந்த மாதிரி கதாபாத்திரத்தை உருவாக்குறதுல வந்து என்ன நியாயமாரே அப்படின்னு பரதேசியில கேட்ட மாதிரி தான் நம்மளும் கேட்க வேண்டியதா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த படத்துக்கு வந்து 2 பேர் இசையமைச்சிருக்காங்க. ஒன்று ஜிவி பிரகாஷ், அவருடைய பாடல்கள் எல்லாமே ஒரு கிறிஸ்தவ தன்மையோடையும் ஒரு மலையாள வாடை வீசுவது போலவும் ரொம்ப அழகான மெலடி பாடல்களா கொடுத்துருக்காரு. அதே சமயத்தில் சாம்சிஎஸ்னுடைய பின்னணி இசை வந்து படத்தை வலு சேர்க்கிற விதமா பலம் சேர்க்கிற விதமா இருக்குதுங்கிறத ஒத்துக்கத்தான் வேணும். படத்துல வந்து என்ன இங்க ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பாலியல் சீண்டல்கள், பாலியல் அத்துமீறல்கள் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த வணங்கான் திரைப்படத்திலையும் அப்படியான ஒரு காட்சி இடம்பெறுது. கிட்டத்தட்ட அந்த காலத்துலலாம் மலையாள படம் ஓடும்போது 5 நிமிஷம் பிட்டு படத்துக்காக வந்து எல்லாருமே தவிச்சு போய் நிற்பாங்க. 10 கிலோமீட்டர் கூட சைக்கிளில் போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு 10 நிமிட காட்சி வந்து அப்படித்தான் காட்டணுமா பாலா அப்படின்னு பாலா கிட்ட நம்ம உரிமையா நம்ம விட்டு புள்ள இல்லையா, அதனால உரிமையா கேட்கலாம் போல இருக்குது. அதை காட்டாமலேயே அந்த வக்கரத்தையும் அந்த குரூரத்தையும் அதை வந்து காமிச்சிருக்க முடியுமே. அப்படி காமிக்கிறதுல தானே ஒரு டைரக்டருடைய சாமர்த்தியம் இருக்கு. இவ்வளவு இதாவா அதை வந்து விழாவாரியா காட்டணும், விழா வாரியா காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் ஒரு வேதனையும் கோபமும் எனக்குள்ளார இருந்துச்சு. நம்ம கோபம்லாம் அப்படியே சும்மா இப்படி புலம்புறதோட சரி, நம்ம என்ன 10 பேரை அருண் விஜய் மாதிரி அடிக்கவா முடியும்? தவிர விக்ரம் பிதாமகன்ல செஞ்சது போலத்தான் இந்த படத்துல அருண் விஜய் செஞ்சிருக்கிறாரு. அந்த கதாபாத்திர கட்டமைப்பை பாலா அப்படி உருவாக்கி இருக்கிறாரு. அதே போல எல்லா படத்துலையுமே பாலாவுடைய கதை நாயகிகள் வந்து ஒரு அரலுசுத்தரமாவே தான் இருப்பாங்க. இந்த படத்துலயும் அந்த பொண்ணு பாவம் அரலூசு, அழகான பொண்ணு, அரலூசு தரமாவே தான் இருக்கு. அது நம்ம பிதாமகன்ல லைலாலாம் இருக்கும்ல, அது மாதிரிதான் காமிச்சிருப்பாங்க. ஆனா இடைவேளைக்கு பிறகு அடுத்தடுத்த காட்சிகள் ஒவ்வொன்றுமே பாலாவுடைய முத்திரையை பதிக்க தவறல அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயத்துல இங்க நம்ம இந்த தலித் கொடுமைகளுக்கு எதிரான வன்கொடுமை சட்டம் அப்படின்னு இருக்குதுனாக்கா அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சில பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு. அதே போல போக்சோ அப்படிங்கிற ஒரு சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணிக்கிற விதம் அப்படிங்கிறதையும் இங்க காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா இந்த படத்துல வந்து ரொம்ப அட்டகாசமா இருந்த ஒரு விஷயம் வந்து நிருடலாவும் எனக்கு இருந்துச்சு.
நான் தான் அப்படின்னு அருண் விஜய் சொல்லி நிற்கிற, சொல்லாம சொல்லாம சொல்லி நிற்கிற அந்த விஷயம் ஏன் செஞ்ச அப்படின்னு கேட்கறதுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல, இந்த நான் தான் செஞ்சேன்னு அவர் போய் நிற்கிற இடம் பிரமாதம். ஆனால் அதுக்கு காரணத்தை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது சம்பந்தப்பட்டவர்களுக்கு அது ஒரு பெரிய அவமானத்தை கொடுத்துரும் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு எந்த அவமானங்களை எல்லாம் கடந்து ஒரு பெண் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துக்குள்ளார என்னையே இது மாதிரி இவன் பண்ணிட்டான் அப்படின்னு கேஸ் போட்டிருக்கு, வழக்கு போட்டிருக்கு அப்படிங்கிற வகையில் இன்னைக்கு இன்னமும் ஏன் பிற்போக்குத்தனமாக அப்படி மறைக்கிறது அப்படி இப்படின்னு இருக்கணும். உறுதியாக வந்தால் தானே இதெல்லாம் குறையும், பயம் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல கொல்றது அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்கன்னாக்கா கொன்று தொலைங்கலேண்டா. ஆனா ஏன்டா இப்படி குத்துறீங்க, அப்படி குத்துறீங்க, அப்படி அடிக்கிறீங்க, இப்படி அடிக்கிறீங்க, கிளைமாக்ஸ்ல வந்து அடி குத்தி கொல்றதுங்கிறதுக்கு ஒரு அது நியாயம்தான் அப்படின்னு சொன்னாலும் கூட அவ்வளவு வன்முறை அவசியமா? நந்தா படத்துலையும் சூர்யா வந்து அப்படிதான் செய்யற மாதிரி ஒரு இது காட்சி வைக்கப்பட்டிருக்கும். இதுலயும் அப்படிதான் இருக்கு. இந்த படம் கிட்டத்தட்ட பாலா படமானாக்கா பாலா படம் தான். ஆனா நல்ல படமா, பிரமாதமான படமானாக்கா சுமாரான ஓரளவு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிற ஒரு படம். இந்த படம் பாலாவை இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கு பாலா சாருடைய அந்த இது ஸ்டைல் தெரியாது, மேக்கிங் தெரியாது. நம்மெல்லாம் சேது படம் பார்த்துட்டு அப்படியே விக்கி விக்கி அழுதுட்டு போனவங்க தானே நம்ம. அந்த மாதிரி இருக்கிற 80s கிட்ஸுக்கு 90s கிட்ஸுக்கு இந்த படம் நம்ம பாலா கலக்கிறார்ல அப்படின்னு சொல்ற வகையில கூட இருக்கலாமோ என்னவோ தெரியல. வணங்கான் வந்து அருண் விஜய்க்காக பார்க்கலாம். அதே சமயத்தில் சூர்யா கிரேட் எஸ்கேப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வடங்கான் திரைப்படத்தில் அந்த தங்கச்சி கதாபாத்திரத்தை நடித்த பெண்ணுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா வரும் அப்படின்னு தோணுது. அருண் விஜய் அட்டகாசமான நடிகர் அப்படின்னு இன்னொரு தடவை நிரூபிச்சிருக்கிற வகையில் இது பாராட்டுக்குரிய விஷயம். அந்த சட்டம், அந்த கிளைமாக்ஸில் வருவது, வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு சோகாட்சி, இதெல்லாம் இல்லாமல் இந்த படத்தை ரொம்ப அழகாகவே முடிச்சிருந்தாக்கா அதுதான் இந்த படத்தினுடைய மெசேஜ். அதுதான். அதை விட்டுட்டு ரூட்டு தடம் மாதிரி ஏன் கிளைமாக்ஸை வைக்கணும் அப்படின்னு, படம் விட்டு நம்மளை ஏன் அழ வைக்கணும் பாலா, அழ வைக்கிறதுக்காக தான் அந்த சீடை வச்சேன் அப்படின்னு பாலா சொல்லுவாரோ என்னமோ தெரியல. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் வந்து 100க்கு 40 மார்க் இல்லையா, 41 மார்க்குன்னு கொடுப்பேன். ஒருவேளை பாலாவின் மீது அதீத பிரியம் கொண்ட பத்திரிகைகள் சிலருக்கு அந்த பத்திரிகைகள் வந்து அதிகமாக மார்க்கை கொடுத்தாலும் ஆச்சரியம் இல்லை. வணங்கான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நெளிவு சுழிவுகளோட படம் எடுத்தாக்க நல்லா இருக்கும். வணங்காமலே இருக்க முடியுமா? யாரையாவது வணங்கணும்ல. கடவுளை வணங்கலாம், அப்பாவை வணங்கலாம், அம்மாவை வணங்கலாம், ஏன் மனைவியை கூட வணங்கலாம். வணங்கான் அப்படின்னு சொல்ல முடியல. வணக்கம்.